என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க சமயக்கட்டுல? இன்னைக்கு மத்தியானம் காய் வாங்கிட்டு வந்தேன். உருளைக்கிழங்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வந்திருந்தது. அப்பதான் மூட்டையை பிரிச்சு போட்டுட்டு இருந்தாங்க. நீ ஒரு ஐடியா சொல்லியிருந்தல அது பிரகாரம் செம்மையா இருக்குங்க, பார்க்கவே சூப்பரா இருக்கு. என்ன பேர் வைக்கலாம் அதுக்கு? இதுக்கா உருளைக்கிழங்கு பேன் கேக்னு வச்சிருங்க. ஓ, பேன்ல சுட்டு எடுக்கிறதுனால உருளைக்கிழங்கு பேன் கேக். சரி கொடுங்க, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். என்னுடைய கணவர் எனக்கு செஞ்சு கொடுத்த இந்த உருளைக்கிழங்கு கட்லட் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. தோல் கொஞ்சம் மண்ணா இருந்ததுன்னா தோலை சீவிடுங்க, அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு அப்படியே நல்லா துருவிடுங்க. துருவின உருளைக்கிழங்கோட நல்லா தாராளமா பொடியா நறுக்குன கொத்தமல்லி தழை, பொடியா நறுக்குன பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்ப பிசைஞ்ச உருளைக்கிழங்கு சீவலை ஒரு உருண்டை எடுத்து காஞ்சிட்டு இருக்கிற தோசைக்கல்லுல வச்சுட்டு கரண்டியால லைட்டா அழுத்தி விட்டா இப்படி பறந்து வருங்க. அவ்வளோதாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு சுத்தி எண்ணெய் ஊற்றி 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தா செம்ம டேஸ்டியான ஈஸியான உருளைக்கிழங்கு ஈஸி கட்லெட் ரெடி. உருளைக்கிழங்கு பேன் கேக் இந்த வாட்டி நீ சாப்பிட்டு இப்படி சொல்லணும். சூப்பரா இருக்குங்க, அல்டிமேட். வாவ். நீங்களும் உங்க வீட்டுல இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.